வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் பொண்ணு. இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ணினேன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5-6 வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் தான், ஆனால் சின்ன சைஸாக பார்த்து வாங்கி வச்சுனேன். அதை வந்து தோல் எல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் அடி வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கணும். இது 2 துண்டு ஆகிடக்கூடாது. அப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை, ஒரு 2 வெங்காயம் இருக்கும், ஒன்று பெருசு ஒன்று சின்னது, அதை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 3 தக்காளி, ஒன்று பெருசு 2 சின்னது, அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ 2 அள்ளி பூண்டு வச்சுட்டுருக்கேன். நீங்கள் வந்து 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துட்டுருக்கேன். இங்கே வந்து கேஷ்யூ நட்ஸ் வச்சுட்டுருக்கேன். இது ஓரமாக இஞ்சி போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பதாமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பதாம் வந்து இன்னொரு தட்டில் நிறைய வச்சுட்டுருக்கேன், அதை காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து நான் பதாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு கூட நான் போட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். அதாவது இந்த முந்திரி பருப்பு, சோம்பு, ஜீரகம், அப்புறம் வந்து கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் பதாம், கேஷ்யூ நட், இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இது கூட சேர்த்தே அரைச்சிக்கலாம். இங்கே வச்சுருக்கோம்ல எல்லா வெஜிடபிள்ஸு, இதையும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். முதல்ல வந்து கடாய் வச்சு அதில் எண்ணெயை வச்சு இந்த முழு ஆனியன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே வந்து கடாயில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய எண்ணெயை விட்டு நல்லா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம வெங்காயத்தை க்ராஸில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் கேஸை பார்த்து எப்படி வேணுமோ அப்படி வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் முதல்ல. இப்போ நம்ம போட்ட முழு வெங்காயம்லாம் ஓரளவு நல்லாவே வதங்கி எடுத்து அதை நான் எடுத்து வச்சுட்டேன். அதுலேயே நான் கொஞ்சம் வந்து எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சமாக ஜீரகம், கலோஞ்சி, அப்புறம் பெருங்காயம், இது 3த்தையும் போடலாம். போட்டதுக்கப்புறம் இந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்து ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, அந்த கலவையெல்லாம் நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் எண்ணெய் வெளியில் அது வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். முதல்ல இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம தாளித்ததை கொட்டிட்டு நம்ம அரைச்சதையும் இதில் கொட்டிட்டோம். எல்லாம் கொஞ்சம் கூட சுருங்கினப்புறம் நம்ம வந்து இந்த பொடிகள்லாம் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச பெரிய முழுசாக வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுடலாம். இதில் வந்து நான் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் நல்லா கையால் வழித்து எடுத்துகிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகட்டும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் கொஞ்சம் நம்ம ரெகுலராக போடுற பொடிகள் தான், மஞ்சள் பொடியும், தனியா பொடி, மிளகா பொடி இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இது கூட போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி கூட இது கூட போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். இப்போ நான் வந்து இந்த பொடிகள் எல்லாம் போட்டுட்டேன். உப்பு போடலை, இது இனிமேல் தான் போடணும். உப்பு போட்டுட்டு 1 கப்பு ஜலம் கூட விடலாம், என்னது ரொம்ப திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அது முழுசாக இருக்கிற வெங்காயத்தை இது கூட போட்டுடலாம். இப்போ நான் உப்பு போட்டுட்டு தண்ணியை விட்டுடுறேன். இந்த சின்ன கப்பால் 1.5 கப்பு தண்ணி நான் விட்டேன். இது வந்து எல்லாம் சேர்ந்துட்டு கொதிச்சுருக்கு. இது வந்து சுருங்க வேண்டாம். இப்படியே இருக்கும்போதே நம்ம அந்த ஆனியனையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் உப்பு போட்டாச்சு. இந்த வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வந்து இதை மூடி வைக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேரட்டும். ரொம்ப கிண்டி கொடுத்தோன்னா அந்த வெங்காயம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். கொஞ்சம் ஒழிஞ்சால் பரவாயில்ல, ஆனால் இது வந்து பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்குங்கிறதுனால அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதனால் இதை ரொம்ப கிண்ட வேண்டாம். இப்படியே கொஞ்சம் மூடி ஒரு கேஸை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் பார்ப்போம். இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு ஆனியன் சப்ஜி வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து பர்வா பியாஸ்கி சப்ஜின்னு சொல்லுவாள். இது நான் இறக்கிறதுக்கு முன்னாடி கேஸை அணைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா 1 ஸ்பூனும் சாட் மசாலாவும் போட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்னும் சூடு நல்லா இருக்குது. இதில் 1 ஸ்பூன் வந்து இந்த வெண்ணெயை போட்டுட்டு அப்புறம் க்ரீம் வந்து ஒரு 2 ஸ்பூன் மேலேட விட்டுட்டு இந்த கொத்தமல்லியும் போட்டு நான் சர்வ் பண்ணுவேன். இப்போ நான் கரம் மசாலாவும் சாட் மசாலாவும் இதோ மேலேடியே போட்டிருக்கேன். மற்றபடி வெண்ணெயெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்பாத்தி பண்ணிவிட்டு சப்பாத்தியோடு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளோட கறி வந்து ரெடி ஆகிட்டு இந்த ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம்.
இது நம்ம காயெல்லாம் நறுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். இந்த ஆனியன் தான் நறுக்கும்போது. அப்புறம் இந்த கொத்தமல்லியை அலம்பி அதை வந்து கட் பண்ணுறது, அப்புறம் தக்காளியை உள்ளேருந்து எடுத்து அலம்பி, இதுக்கெல்லாம் ஒரு 10-12 நிமிஷம் ஆச்சு. கரெக்டாக 15 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கலாம், 12 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் இது பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா நான் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் முள்ளதாக சமையல் பண்ணுவேன். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றா எடுத்து இதுக்கு மேலே ட்ரெஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் 15 மினிட்ஸ் ஆச்சு. ஆக மொத்தத்தில் ½ அன் ஹவர்னு வச்சுக்கோங்க. ½ அன் ஹவரில் இந்த கறியை வந்து நம்ம பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் குயிக்காக பண்ணுறவானா இன்னும் கூட குயிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்களும் பண்ணி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நான் வந்து ரொட்டி பண்ணிவிட்டு இனிமேல் தான் பண்ணணும். அது வந்து ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுவேன். அதை பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாக்கா உங்களுக்கு வந்து இட் இஸ் ஒர்த் ஷேரிங்னு தோணித்துனா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ரொட்டி எல்லாம் ரெடி ஆகிடுத்து. இந்த ரொட்டியோடு நான் கொஞ்சம் மேலே நெய்யை தடவி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் வந்த ஒன்று கொடுப்பேன். ஹாட் பேக்கில் முதல்ல நம்ம போடும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் நம்ம அடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி வச்சுடலாம். நல்லாவே இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் பாருங்கள். எத்தனை நாளைக்கு கழிச்சு வந்தாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரைத்தாவோ இல்லை சாலடோ ஏதாவது சேர்ந்து கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.